ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் வச்சு தாங்க ஒரு வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே சமயம் மீன் வறுவல் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இதில் கிடைக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பின்னாடி காம்பையும் முன்னாடி காம்பையும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சீவிக்கோங்க. நான் சீவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடணும், இல்லாட்டினா தோல் கருத்துரும். தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேஸாக வேணாங்க, கொஞ்சம் லைட்டாக தடிமனாகவே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதையும் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கருத்துரும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்க. தண்ணி காயட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே போட்டுக்கலாங்க. லைட்டாக ஒரு கொதி கொதிக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ போதுங்க, நம்ம எடுத்து வச்சிடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது சிக்கன் மசாலா பொடி இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா பொடி இல்லாட்டினா நீங்கள் ஜீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எண்ணெயில். நீங்கள் வாழைக்காய் வேக வைக்கும்போதே வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த நான் மசால் பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஒரே மாதிரி. இது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாழைக்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு கொதி கொதிச்சா போதுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். அப்போ தான் லைட்டாக முருகி நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு மீன் டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மீன் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.